பக்கம் ஃபியூவல் தீர்ந்து போச்சுன்னு சொல்லிட்டு ககன் போயிட்டு ஃபியூவல் வாங்கிட்டு வரேன்னு போகிறாரு. நானும் உங்கள் கூட வந்துடுறேன், உங்களை விட எனக்கு சேஃப்டி வரலன்னு சொல்லிட்டு 2 பேரும் நடந்து போயிட்டே இருக்காங்க. அவ்வளோ எனக்கு பிடிச்சிருக்கா, நான் அவ்வளோ அழகாக இருக்கணும்னு சொல்லி கேட்க, ஐயோ நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன், கம்மன் வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. காட்டில் வேறு வழி சரியாக தெரியலன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு தடமாறி போயிடுறாங்க. இதுக்கு மேலே எங்கே போகிறது, நைட்டு வேறு ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நம்ம இங்கேயே தங்கிடலாம், அங்கே பாருங்கள் ஒரு காட்டுராஜா கோயில் இருக்குது, இங்கே வந்துட்டு கண்டிப்பாக இந்த காட்டுசாமி வந்துட்டு நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க, இன்றைக்கி ராத்திரி இங்கேயே தங்கிட்டு காலையில் வந்துட்டு போயிடலான்ற மாதிரி பூமி ஐடியா கொடுக்குறாங்க. ஐயோ நான்லாம் கீழேலாம் படுக்க மாட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ககன் சொல்ல, சரி கொஞ்சம் நேரம் இருங்கன்னு சொல்லிட்டு அப்புறமா சாமி கும்பிட்டுட்டு கடவுளே அவருக்காக தான் நான் இந்த ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே இன்னொரு புடவை வச்சுருக்காங்க சாமிக்கிட்ட. அந்த புடவை எடுத்து மரத்தில் 2 பக்கம் கட்டிட்டு வாங்க இதில் படுத்துங்கன்னு சொல்லிட்டு ககனை படுக்க வச்சிடுறாங்க. அப்புறம் அவர் கோட்டை வந்துட்டு மேலே போட்டுவிட்டு அப்படியே ககனையே ரசித்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்ததுலேருந்து ககன் கிட்ட க்ளோஸாக இருந்தது. ககன் வந்துட்டு அவங்ககிட்ட நடந்துக்கிட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா அப்படியே சந்தோஷப்பட்டு வைக்கப்பட்டு சிரிச்சிட்ருக்காங்க. பேக்ரவுண்ட்ஸ் அவங்கெல்லாம் போயிட்டுருக்குது ஒரு பக்கம், இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்க. இன்னொரு பக்கம் இங்கே அபூர்வா செம கடுப்பில் வந்துட்டு அந்த சலங்கையும் அந்த சால்வும் எப்படி வந்திருக்கும் அந்த பூமி கையில், இவளுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்ற மாதிரி யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க. ஒன்றுமே புரியாமல் குழப்பத்தில் கோவமாகவும் இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக அவங்க மாமா வராங்க. என்னாச்சு அபூர்வா, சாப்பிட்டு கூட இல்லையாமேன்னு சொல்லி கேட்க, நீங்கள் எப்படி மாமா என்னை சந்தேகப்படலாம், எவனோத்த கேட்டான்றதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்குறீங்க, என்னை சந்தேகப்பட்டுதானே கேட்டிங்கன்னு சொல்ல, இல்லை என் பொண்டாட்டி எந்த தப்பும் பண்ணலன்றது நிரூபிக்கிறதுக்காக தான் நான் இதை பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் அபூர்வா கோவப்பட்டு பேசுனாங்க. உங்களுக்காக தானே மாமா நான் எல்லாமே இது பண்ணேன், நீங்கள் வந்துட்டு நான் உங்களை விரும்புகிறேன்றது சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆனால் வந்து நீங்கள் இன்னொருத்தையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, சரின்னு சொல்லி அவளை அக்கான்னு ஏற்றுக்கிட்டு நான் அவள் கூட பிறந்த அக்கா மாதிரி தான் அவள் கூட இருந்தேன். அவள் திடீர்னு வந்துட்டு இறந்து போயிட்டாங்க அக்கா. அப்புறம் வந்துட்டு யார் என்ன சொன்னாலும் 2வது பொண்டாட்டி அப்படி இப்படின்னு சொன்னாலும் வந்துட்டு நான் கேட்காம வந்துட்டு உங்களை கல்யாணம் பண்ணிவிட்டு இவ்வளோ வருஷம் இந்த குடும்பத்தை பார்த்துட்ருக்கேன், ஆனால் நீங்கள் என்னை சந்தேகப்பட்டீங்கன்னு பேச அப்படியெல்லாம் இல்லை அபூர்வா, நீ தான் எனக்கு உயிர், நீ இந்த குடும்பத்துக்காக தெரிஞ்ச தியாகம்லாம் எனக்கு தெரியாதா என்னன்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிக்க அப்படியே அபூர்வா நைஸாக இதுவாயிடுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க பொண்ணு நட்சத்திரா கார்லேருந்து இந்த சலங்கை இந்த ஷால்வெல்லாம் இருந்துச்சுமா, யார் இதெல்லாம்னு சொல்லி கேட்டுக்கிட்டு வராங்க. கரெக்டாக இதெல்லாம் எதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இப்படி வாங்கி வைக்க இது பண்ணும்போது கீழே விழுந்துது. சலங்கை சத்தம் கேட்டவுடனே அவங்க மாமா எழுந்து வந்துட்டாரு. இந்த சலங்கை அப்படின்னு சொல்லி ஷாக்காகி கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா நிறுத்தி அந்த சலங்கையும் இதுவும் வாங்கி பார்க்குறாங்க. இதெல்லாம் அவளுக்கு தானே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அவள் இறந்தப்போவே வந்துட்டு எல்லாம் இருந்துச்சுன்னு தானே சொன்னேன் அப்படின்னு, இல்லை இதெல்லாம் காரில் இருந்துச்சு மாமா, நான் தான் உங்ககிட்ட சொல்ல, நீங்கள் சொன்னால் இது வந்துட்டு அவங்களோட நினைவாக இருக்குது, அதையும் நீங்கள் அடிச்சிடுவீங்களோன்னு பயம் வந்துச்சு எனக்கு, அக்காவோடது இது அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்க. இதெல்லாம் வேண்டாம் பூர்வா, இதெல்லாம் வெளியே தூக்கி போடு, இந்த குப்பையெல்லாம் வேணாம், என்னை பைத்தியக்காரனாக்கிடாத மறுபடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வாமா நான் இதெல்லாம் எடுத்து போய் போட்டுறேன். நட்சத்திரம் அவங்க அப்பா போனவருக்கு சொல்கிறாங்க, அமைதியார் இதெல்லாம் எனக்கு வேணும், இதை வச்சு சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது, கம்மன் போ அப்படின்ற மாதிரி சொல்லி அதை வாங்கி வச்சுக்கிட்டு போயிடுறாங்க அபூர்வா ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சரி எப்படியாவது பூமியை பார்த்துட்டு போகணும்னு சொல்லிட்டு வராங்க. பூமியை வந்துட்டாலான்னு சொல்லி கேட்க, இல்லை ஆனால் ககன் பார்த்துட்டு ஏதாவது சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்களான்னு சொல்கிறாங்க. எப்படியாவது அது வரைக்கும் இங்கே இருக்கணும்னு யோசிக்கிறாங்க. சரி நீ கிளம்புன்னு பூர்ணி சொல்ல உடனே சைக்கிள் பஞ்சர் பண்ணிக்கிட்டு வந்து நிற்கிறாரு. இந்த பம்ப் வச்சுட்டு காற்று வச்சுக்கிட்டே போகணும்னு சொல்கிறாங்க. பெரியம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுன்ற மாதிரி சொல்கிறாரு. சரி வா சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டு நீ சாப்பிட்டுட்டு போன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. சாப்பிட்டாரு. பூர்ணி உட்காந்து நீ சீக்கிரம் சாப்பிட்டு போ, அப்போ தான் நான் கதவு சாத்திட்டு தூங்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் உட்காந்து வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. இவர் இப்படி சாப்பிட்ற மாதிரி நடிக்கிறாரு. அப்படியே வந்துட்டு அப்புறம் அவங்க தூங்கிட்டாங்க. அப்பாடா பூமியை பார்த்துட்டு போயிடலான்னு அவரும் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. இங்கே விடிஞ்சு போயிடுது. காலையில் ஏஞ்சிக்கிறாரு. ககன் பார்த்தா பூமியை காணும். பூமின்னு கத்துறாரு. பூமி எங்கே போனாலே தெரியலன்னு பதட்டமாயிட்டாரு. அப்புறம் பூமிக்குள்ளே வராங்க. எங்கே போனோம், உனக்கு அறிவு இல்லையா, நீ இல்லைன்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் நைட்டே சாப்பிடல, அதான் பசிக்கும்ல, எதனாலும் இங்கே ஏதாவது இருந்தால் எடுத்துகிட்டு வரலாம் காட்டுக்குள்ளேன்னு போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஏதாவது கிடச்சிச்சான்னு கேட்குறாங்க. இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி வா ஃபியூவல் போயிட்டு வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு 2 பேரும் நடக்கிறாங்க. முடியவேலைன்னு சொல்லிட்டு ககன் இதுவாயிடுறாரு. பசிக்கு வேறு செய்யுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே ஒரு தேன் கூடு இருக்கிறத பார்க்குறாங்க பூமி. அதில் எப்படியோ தேன் எடுக்கணுமே யோசிச்சுட்டு இந்த பக்கம் திரும்பி நிற்க, அதுக்குள்ளே ககன் வந்து கல்லை தூக்கி அது மேலே போட்டுறாங்க. ஐயோ கொட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுவாயிடுறாங்க. அப்புறம் அப்படியே இல்லைங்க, நம்ம அசையாமல் நின்னாலே அது போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ககனை அப்படியே நிற்க வைக்கிறாங்க நம்ம பூமி. அதோட எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.